முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன. மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் மேனாங்குடி வழியாக நாகப்பட்டினம் வரையிலான வழித்தடத்தில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அரசு பேருந்து இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற உயர்கல்விக்கான வங்கிக் கடன் வழங்கும் முகாமை அமைச்சர் திரு எஸ் சுந்தரராஜ் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மன்பேட்டையிலிருந்து புதுக்கோட்டைக்கு செல்லும் புதிய வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கத்தை அமைச்சர் திரு என் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் புறா கிராமத்தில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டடத்தை அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் திறந்து வைத்தார். மேலும் புதிய நம்பியார் நகர், ஜவநல்லூர், பாமணி உள்ளிட்ட 3 இடங்களில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட துடுப்பதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க கட்டடத்தை அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் மகளிர் திட்டம் சார்பில் சமயபுரம் டோல்கேட்டில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை அமைச்சர் திரு டி.பி. பூனாட்சி தொடங்கி வைத்தார்.